ரைட், கவனிங்க. 6th பார்த்தோம் இல்லையா, அதே தான் 7th மெஷர்மெண்ட்டு. சும்மா பிளாங்காக கவனிச்சிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், அந்த இதில் உள்ளதெல்லாம் இங்கே நான் கேள்வி கேட்பேன், பார்த்ததெல்லாம் பதில் சொல்லுங்கள், ரிவிஷன் ஆகும். அப்படியே ஐயோ இதெல்லாம் தெரியலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா மண்டையில் ஏறாது. ஓகேவா? இப்போ பாருங்கள், நிறைய விஷயம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் பாருங்கள். அடிப்படை அளவுகள். என்னது அடிப்படை அளவுனா? ரெண்டு விதமான அளவுகள் பார்த்தோம், ஆமாவா? ஒன்று அடிப்படை அளவுகள், இன்னொன்று வழி அளவுகள். அடிப்படை அளவுனா என்ன அர்த்தம்? அது வார்த்தையிலே இருக்கு, தமிழில் இங்கிலீஷில் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அதிலே இருக்குது. அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. எது கூடயும் பெருக்கலோ வகுத்தலோ இருக்காது. டெரைவ்டு குவான்டிட்டிஸ் வழி அளவுகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அடிப்படை அளவுகள் ஒன்று கூட இன்னொன்று பெருக்கியிருப்பாங்க, இன்னொன்னையா அல்லது 2-3 கூட பெருக்கியிருக்கலாம், அல்லது வகுத்து இருக்கணும். அதில் வந்து என்னது? வழி அளவுகள். 20க்கு மேற்பட்ட வழி அளவு இருக்குது. அடிப்படை அளவுகள் மொத்தம் 7. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். சரி, எஸ்ஐ யூனிட்னா என்ன பார்த்துட்டோம். சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் யூனிட், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட், அதுதான் கரெக்டு. சிஸ்டம் இப்படி இது கிடையாது, இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட், அதுதான் கரெக்ட். இதெல்லாம் இது 7 தான். என்னது? நீளம், காலம், இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேணாம், அதுக்கு என்னென்னு தெரிஞ்சால் போதும். வெப்பநிலைக்கு என்னது? கெல்வின். டிகிரியோ ஃபேரன்ஹீட்டோ கிடையாது, கெல்வின். அடுத்தது மின்னோட்டத்தினுடைய செயலகு, வார்த்தையில் இருக்குது எலக்ட்ரிக் கரண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி. அதுக்கான எஸ்ஐ யூனிட் என்னது? ஆம்பியர். பொருளோட அளவு எங்கே? லேபில் யூஸ் பண்ணுறது. ஒரு மோலோட மதிப்பு என்ன எல்லாமே பார்ப்போம். அப்புறம் ஒளிச்செறிவோட அலகு கேண்டிலா. சரியா? வழி அளவுகள் இங்கே பாருங்க. வழி அளவுகள் கொஞ்சம் எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பரப்பு நீளம் இன்ட்டு அகலம், கன அளவு நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். பார்ப்போம், எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஆப்டிடியூட் ரீசனிங்கில் பார்த்துருப்போம், இங்கே பார்க்க போகிறோம். வேகம், தூரம் எடுத்துக்கொண்ட காலம், தூரம் டிவைடட் பை எடுத்துக்கொண்ட காலம். சரியா? தூரத்தோட எஸ்ஐ அலகு மீட்டர், காலத்தோட எஸ்ஐ அலகு என்னது? வினாடி டிவைடட் பை வினாடி. சரியா? இப்படி போட்டால் என்ன சார் அர்த்தம்? அதையும் பார்த்துட்டு வந்தாலும். இப்போ பாருங்கள், இப்போ 10 இருக்குல்ல, அதை எப்படி எழுதலான்னு பாருங்கள். நூறு, 1000, இப்படி எத்தனை சைபர் இருக்கோ அது மேலே பவரில் இப்படி எழுதணும். சரியா? அது போட்டு பார்த்தீங்கன்னா 10 × 10 × 10 என்ன வரும்? 1000 வந்துடும். இது என்ன அர்த்தம்? 10 × 10 100 வந்துடும். ஒரு 10 10. அதே 1/10 பின்னனா என்னன்னு மேக்ஸில் நடத்தியிருப்போம், போய் பாருங்கள் தயவு செஞ்சு. நீங்களும் ஒரு கிளாஸ் கூட பார்க்கலாமா? ஆப்பில் பார்க்கல தானே எதுவுமே? நீங்கள் மேக்ஸ் பார்க்கல, நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்களா மேக்ஸு? ஈவினிங் வந்தீங்க. சரி, நீங்கள் ஆப்பில் என்ன ஜாயின் பண்ணலையா? சரி, போகும்பொழுது பாருங்கள். இப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு முழுசு எடுக்கிறோம், கீழே உள்ளது வந்து 10 சம பங்கா வெட்டி ஒரு பங்கு எடுக்கிறோன்னு அர்த்தம். இதை எப்படி எழுதலாம்? 10⁻⁻1ன்னு போடணும். இந்த கோடை மைனஸாக வச்சுக்கோங்க. ஒரு சைபரா -1. அதே 1/100 என்ன அர்த்தம்? ஒரு முழுசு எடுக்கிறோம், ஒரு கேக்கோ ஒரு மீட்டரோ ஏதோ ஒன்று, 100 சம பங்கா வெட்டி ஒரு பங்கு எடுக்கிறோம். அதை எப்படி எழுதலாம்?
2 சைபர் இருக்கா, கீழே எல்லாம் இருக்கு. ஸோ -2. ஓகேவா? அதே இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு முழு கேக்கு எடுக்கிறோம், 1000 சமபங்கா வெட்டி ஒரு பங்கு எடுக்கிறோம். 10⁻³ சரியா? ரைட். அப்போ மைனஸ்ன்னு போட்டால் என்ன அர்த்தம்? பை டிவைட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இங்கே போட்டிருக்கா மீட்டர் பை, அதானது -1. இதை தான் எப்படி எழுதியிருக்காங்க? மீட்டர் டிவைடட் பை வினாடி. அதை எப்படி எழுதியிருக்காங்க? இதெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம், ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் புரிஞ்சிட்டு வந்தீங்கன்னா ஈஸி, பார்க்க பார்க்க பழகிடும். மின்னூட்டம், மின்னோட்டம் இல்லை, இது வெறும் மின்னூட்டம். மின்னோட்டம் வந்துட்டு மின்னோட்டம் பார்த்தோம் இல்லையா, அது வந்துட்டு என்னது? அடிப்படை அலகு. மின்னோட்டத்தினுடைய அலகு என்னது? எஸ்ஐ அலகு ஆம்பியர். இது மின்னூட்டம் சரியா? சார்ஜ், எலக்ட்ரிக் சார்ஜ் மின்னூட்டம்னா எலக்ட்ரிக் சார்ஜ். அதோட எஸ்ஐ அலகு வந்து கூலும் சரியா? எஸ்ஐ அலகு கூலும். அதோட ஃபார்முலா எலக்ட்ரிக் கரண்ட் இன்ட்டு டைம். இத்தனை செகண்டில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஓடிச்சு ஒரு பாயிண்ட்டு, ஒரு கம்பி இருக்குது சரியா? எலக்ட்ரிக் கரண்ட் கிளாஸ் வராதவங்க பாருங்கள், என்ன போட்டிருக்கான்? இப்போ சிக்கு ஃபுல் ஃபார்ம் சொல்லியிருக்கானா? சரி, கூலும் ஒரு ஆள் பேர். அது கம்பி, இந்த கம்பி வழியாக எலக்ட்ரான் ஓடுது, அதான் வந்து என்னது? எலக்ட்ரிக் கரண்ட். அப்போது ஒரு செகண்டில் இந்த பாயிண்டில், இந்த கம்பியில் இந்த பாயிண்டில் எவ்வளோ எலக்ட்ரான் கிராஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதானது கூலும். ஒரு கூலும் அப்படின்னாக்கா ஒரு செகண்டில் இவ்வளோ எலக்ட்ரான் கிராஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்ப்போம் சரியா? எலக்ட்ரிக் இத்தனை ஆம்பியர் கிராஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செகண்டில் 1 ஆம்பியர் மின்சாரம் இந்த பாயிண்டை கிராஸ் ஆச்சு அப்படின்னாக்கா அதோட மதிப்பு தானே அது கூலும். எலக்ட்ரிக் சார்ஜ். இது வந்து என்னது? எலக்ட்ரிக் சார்ஜ் வழி அலகு. அடுத்து டென்சிட்டி, அடர்த்தி. தமிழில் அடர்த்தினா என்ன? நிறையா. அடர்த்தினா என்ன? ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப அதே சொல்லாதீங்க, டிரான்ஸ்லேஷன் பண்ணாதீங்க. அப்புறம் தெலுங்கில் சொல்லுவீங்க, கன்னடத்தில் சொல்லுவீங்க. மாலிக்யூல் எவ்வளவு நெருக்கமாக இருக்குது? மாலிக்யூல், அந்த பொருளில் மாலிக்யூல் இருக்குல்ல, நிறைய சின்ன சின்ன மாலிக்யூல் சேர்ந்தது தானே அந்த பொருள். அந்த மாலிக்யூலாம் எவ்வளோ நெருக்கமாக இருக்குன்னு பார்த்தா அதானே அது அடர்த்தி. இங்கிலீஷில் டென்சிட்டி. படிக்கிற மாதிரி உட்காராதீங்க, அதே கதை கேட்குற மாதிரி புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க, அவ்வளோதான், சிம்பிள் சரியா? சரி, இப்போது எண்ணெயோட அடர்த்தி இருக்குல்ல, அதில் உள்ள மாலிக்யூல் தள்ளி தள்ளி இருக்கும். நீரோட மாலிக்யூல் பார்த்தீங்கன்னா, நீர் எடுத்தோன்னா அதில் உள்ள மாலிக்யூலாம் இவ்வளோ நெருக்கமாக இருக்கும். புரியுதா? அப்போது அதனால தான் என்ன ஆகுது? எண்ணெய் தண்ணியில் மிதக்கும். இதில் எதுக்கு டென்சிட்டி அதிகம்? நீருக்கா எண்ணெய்க்கா? நீருக்கு டென்சிட்டி அதிகம். அதில் உள்ள மாலிக்யூல் நெருக்கமாக இருக்கு பாரு. கற்பனை பண்ணுங்கள், மனப்பாடம் பண்ணாதீங்க. இதை நம்ம டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. போய் என்ன பண்ண முடியாது? போய் டெலஸ்கோப் வச்சுட்டு, மைக்ரோஸ்கோப் வச்சுட்டு எவ்வளோ நெருக்கமாக இருக்குன்னு பார்க்க முடியாது. தான் இன்டைரக்டாக ஒரு ஃபார்முலா இருக்குது. நிறை டிவைடட் பை கன அளவு. 1 சென்டிமீட்டர் கியூபில் சரியா எவ்வளோ கிலோகிராம் இருக்குது? மீட்டர் கியூபில் போட்டானா? சரி, ரைட். 1 சென்டிமீட்டர் கியூபில் எவ்வளோ கிராம் இருக்குது? கிலோகிராம்னா மீட்டர் கியூப் தான் வரும். சரி, ரைட். ஏன்னா கன அளவு இருக்குல்லையே, அதோட எஸ்ஐ அலகு வந்துட்டு மீட்டர் கியூப். அப்போ 1 மீட்டர் கியூப், 1 மீட்டர் கியூப்னா எவ்வளோ சார்? இதான் ஒரு கியூபு. 1 மீட்ரு நீளம், 1 மீட்ரு அகலம், 1 மீட்ரு உயரம். அந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கணும். அந்த டப்பாக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி எடுக்கிறோம். ஒரு இதில் நீர் எவ்வளோ நிறை இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதான் எழுதணும். அதேமாதிரி அதே அளவுக்கு என்ன பண்ணுறோம்? எண்ணெய் எடுக்கிறோம், எவ்வளோ நிறை இருக்குது அப்படின்னு எழுதிக்குவாங்க.
சரியா? ரைட். இப்போது நீரோட அடர்த்தி எவ்வளோ சார் அப்படின்னாக்கா 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். என்ன அர்த்தம்? 1 மீட்ரு நீளம், 1 மீட்ரு உயரம், 1 மீட்ரு அகலம், இந்த மாதிரி ஒரு டப்பா எடுக்கிறோம். அது ஃபுல்லாக தண்ணி எடுத்தீங்க அப்படின்னாக்கா எவ்வளோ நிறைய இருக்கும்? 1000 கிலோகிராம் இருக்கும். அதோட ஃபார்முலா தான் கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். புரிஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள், தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணாதீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியலன்னா விடவே கூடாது. நான் பார்ப்பேன், திரும்ப அதெல்லாம் பார்க்க ஞாபகம் வந்துடும். பரப்பளவு. பரப்புனா என்ன சார்? நீளம்னா என்ன? இந்த கோடு எவ்வளோ லென்த் இருக்குது நீளம், சரியா? பரப்புனா என்ன சார்? மூடப்பட்ட கோடு. இதுக்குள்ளே எவ்வளோ இடத்த பிடிச்சிருக்கு? இந்த தரை, இந்த ரூமில் தரை அல்லது ஒரு செவுரு மட்டும் அல்லது மேலே சீலிங் மட்டும் எவ்வளோ இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா தான் அது பரப்பு. அதாவது மூடப்பட்ட ஒரு கோடு, அந்த கோட்டுக்குள்ளே எவ்வளோ இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா தான் அது பரப்பு. பரப்பு, பரப்பளவு எல்லாம் ஆங்கிலத்தில் ஏரியா. எங்கே ஏரியா? சரியா? இதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, சதுரமோ செவ்வகமோ எதாக இருந்தாலும் சரி, சரியா? சதுரமோ எதாக இருந்தாலும் அட்ஜசன்ட் பகுதின்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் இருக்கிற கோடு இருக்குல்ல, இது ஏ இது பி, அல்லது ரெண்டுமே ஏ ஒரே அளவாக இருந்தால் ஏஏன்னே வச்சுக்கலாம், வேறு அளவாக இருந்தால் ஏபின்னு வச்சுக்கலாம். இது ரெண்டையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா இந்த கட்டத்துக்குள்ளே எவ்வளோ இடம் இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதான் வந்து என்னது, ரெண்டு ஒரே அளவாக இருந்தால் ஏ ஸ்கொயரு, வேறு வேறையாக இருந்தால் எல்பின்னு சொல்லுவாங்க. செவ்வகம்னா எல்பி. ரெண்டு ஒன்று தான். செவ்வகம்னா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு கோடும் சமமாக இருக்கும், இந்த ரெண்டு கோடும் சமமாக இருக்கும். இதையும் எடுத்துடக்கூடாது, இதையும் தான் எடுக்கணும். நீளம் அதிகமாக இருக்கிறதுக்கு பேர் என்னது? லென்த்து. நீளம் கம்மியாக இருக்கிறதுக்கு பேர் என்னது? பிரெத்து. ரெண்டும் ஒன்று தான். ஒரே அளவாக இருந்தால் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர். லென்த் அதிகமாக இருந்ததுனாக்கா எல்லு. குட்டையாக இருக்கிறது பி. இதுக்கு பேர் என்னது? செவ்வகம். செவ்வகத்துக்கு என்ன? ரெக்டாங்கிள். இது ஸ்கொயர். ஃபார்முலாலாம் மனப்பாடமே பண்ண தேவையில்லை, புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அவன் எப்படி வார்த்தையை போட்டு கேட்டாலும் எழுதலாம். அப்போ எல்பி, எல் இன்ட்டு பி. சரியா? இப்போ இது மீட்டரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது 2 மீட்ரு. அப்போ இது எத்தனை மீட்ரு இருக்கும்? 2 மீட்ரு தான் இருக்கும். அப்போ 2 மீட்ரு எவ்வளவு? 4 மீட்டர் ஸ்கொயர்னு போடணும். என்ன நரேந்திரராஜ், ஒன்று இங்கே பாருங்கள் இல்லை அங்கே பாருங்கள். 4 மீட்டர் ஸ்கொயர். 4 மீட்டர் ஸ்கொயருக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா நரேந்திரராஜ்? அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம், ப்ராக்டிக்கலாக சொல்லணும். மூளை முட்டை பரப்பா, ப்ராக்டிக்கலாக சொல்லணும். 4 மீட்டர் ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம்? ஒரு மீட்டர் ஸ்கொயர்னா என்னன்னு பாருங்க. 1 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா ஒரு ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? சதுரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், இந்த 4 பக்கம் சம அளவாக இருக்கணும். அப்போ 1 மீட்டர் ஸ்கொயர்னால் என்ன சார்னா 1 மீட்டர் பக்கம் கொண்ட ஒரு ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் தான் இந்த ஸ்கொயர். தமிழில் என்னது? சதுரம். வீட்டில் பெயிண்ட் அடிக்க வரானா, பெயிண்ட் அடிக்கிறவன், பில்டிங் கட்டுறவன், அங்கே எத்தனை சதுரங்க இந்த பில்டிங், ஒரு சதுரத்துக்கு 100 ரூபா கொடுங்க கேட்குறான்ல. சதுரம்னா என்னது? ஒரு சதுர மீட்டர். இதுதான் சொல்கிறான். நம்ம கேட்க மாட்டோம், என்னையா ஒரு சதுரம்னு கூட கேட்க மாட்டோம். ஏன்னா நம்ம தான் படித்தோம்ல, தெரியலன்னு சொன்னாங்க அவன் நம்ம கேவலமாக நினைப்பான் அப்படின்னு கேட்க மாட்டோம்.
இதுக்கு பேர் தான் ஒரு சதுரம். 1 மீட்டர் நீளம், 4 பக்கமும் 1 மீட்டர் பக்கம் கொண்ட ஒரு சதுரம். இதுக்கு பேர் தானே அது ஒரு சதுர மீட்டர். ஒரு சதுர மீட்டர். இது மாதிரி ஒரு கட்டை இருக்குது, அதோட பக்கம் எவ்வளவு? 2 மீட்ரு. அப்போ 4 பக்கம் 2 மீட்ரு, 2 மீட்ரு, 2 மீட்ரு, இப்படி ஒரு சதுரம் இருக்குது. அந்த சதுரம் எவ்வளோ இடத்த பிடிச்சிருக்கு சார் அப்படின்னாக்கா எவ்வளோ இடத்த பிடிச்சிருக்காமா? 4 மீட்டர் ஸ்கொயர் அல்லது 4 சதுர மீட்டர். ஓகேவா? சரி, அப்போ என்ன அர்த்தம்? ஒரு சதுர மீட்டர்னா எவ்வளவு? 1 மீட்டர் பக்கம் கொண்ட ஒரு சதுரம். அது மாதிரி இங்கே எத்தனை சதுரம் இருக்காமா? 4 சதுரம். இது 1 மீட்ரு சதுரம், இது 1 மீட்ரு சதுரம், இது 1 மீட்ரு சதுரம், இது 1 மீட்ரு சதுரம். அதுக்கு பேர் தானே இது 4 சதுர மீட்டர் அல்லது 4 மீட்டர் ஸ்கொயர் அல்லது 4 ஸ்கொயர் மீட்டர், எல்லாம் இதான் இருக்கும். சரி, அதேமாதிரி இது செவ்வகத்தை எடுங்க. இதோட அகலம் 2 மீட்ரு, நீளம் 3 மீட்ரு. 2 மீட்ரு இன்ட்டு 3 மீட்ரு. பக்கா தெளிவாகவே எழுதி பழகுங்க. அப்போ என்ன வரும்? 6 மீட்டர் ஸ்கொயர். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 மீட்டர் பக்கம் கொண்ட ஒரு சதுரம். அது மாதிரி இதுக்குள்ளே எத்தனை சதுரம் வைக்கலாமா? 6 சதுரம் வைக்கலான்னு அர்த்தம். கவனிச்சா தான் புரியும். புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும், கேள்வி கேட்கணும். சரியா? நம்ம ஸ்கூலில் என்னது எல்பி ஏ ஸ்கொயர் அப்படின்னு மனமாடம் பண்ணி நாசம் பண்ணிட்டானுங்க. ஏட்டு சுரக்காய், அதனால தான் ஏட்டு சுரக்காய் கறிக்கு வராதுன்னு சொல்லி வச்சுருக்கான். சரியா? சரி, எப்போ வீட்டுக்கெலாம் டைல்ஸ் ஓட்டுறீங்களா? என்ன எதிர்பார்ப்பாங்க? பரப்பு தான் எடுக்கணும். டைல்ஸோ மார்பிளோ பரப்பு தான். சரியா? இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் வீட்டோட ஒரு ரூமோட ரேஷியோ 2 மீட்ரு அகலம், 3 மீட்ரு நீளம் இருக்குது. அந்த ரூமுக்கு டைல்ஸ் வாங்கணும். என்னங்கம்மா, வீடு கட்டிட்டீங்கல்ல, டைல்ஸ் வாங்கணும். சரியா? டைல்ஸ் வந்துட்டு டைல்ஸோட இது டைமென்ஷன் வந்துட்டு 1/2 மீட்டர் ஸ்கொயர். அப்போ எத்தனை டைல்ஸ் வாங்குவீங்க? கொஸ்டினை பாருங்கள் ஃபஸ்ட்டு. ரூமோட சைஸ் என்னது? 2 மீட்ரு அகலம், 3 மீட்ரு நீளம். அந்த ரூமுக்கு டைல்ஸ் ஒட்டணும். சரியா? டைல்ஸோட டைமென்ஷன் 1/2 மீட்டர் ஸ்கொயர். இதில் பாதி தான் டைல்ஸோட டைமென்ஷன். ஓகேவா? 1 மீட்டர் ஸ்கொயராக இருந்தால் எத்தனை வாங்கினா போதும்? 6 டைல்ஸ் வாங்கினா போதும். இது 1/2 மீட்டர் ஸ்கொயர் தான். அப்போ எத்தனை வாங்கணும்? 12 டைல்ஸ் வாங்கணும். இன்னும் அடுத்த லெவல் கேட்கணும்னா ஒரு டைல்ஸுக்கு 100 ரூபா. அப்போ எவ்வளோ செலவாகுன்னு கேட்போம். எவ்வளோ செலவாகும்? 1200 செலவாகும். மேஸ்திரி உட்காந்து கணக்கு போட்டு சொல்லுவான். நம்ம ஆளுங்க சும்மா ஏதோ சொல்கிறான்டான்னு கேட்டுட்டு வந்துடுவோம். இந்த நம்பர் தான் தெரியும். அப்படி தானே? ஆமாம். ஏன்னா ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னே சொல்லியே என்ன பண்ணிட்டான்? மனப்பாடம் பண்ணி கெடுத்துட்டானுங்க. இதான் பிரச்சனையே. சரி, ரைட், பரவாயில்ல, மாற்றுங்க. இது புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் படிப்பு. சரியா? சும்மா மனப்பாடம் பண்ணுறதுக்கு பேர் படிப்பு கிடையாது. அதுக்கு பேர் நொடிப்பு. ரைட். பரப்பளவின் அலகு மீட்டர் ஸ்கொயர். இதனை சதுர மீட்டர் அல்லது ஸ்கொயர் மீட்டர் இங்கிலீஷில். ஓகேவா? நீளம் இன்ட்டு அகலம். மீட்டர். ஏன் மீட்டர் ஸ்கொயர் வந்துச்சா? அதான் 2 டைமென்ஷன். 2 நீளத்தை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2 டைமென்ஷன். ஓகேவா நரேந்திரராஜ்? புரிஞ்சிருச்சா? இல்லை, நீங்கள் வேறு எங்கேயோ டைவர்ட் ஆகிட்டீங்க. சரி, ரைட், பரவாயில்ல. அடுத்தது இங்கே போட்டிருக்கா, இதை சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். 1 மீட்டர் பக்க அளவு கொண்ட 10 சதுரங்களை கொண்ட பொருள் ஒன்றின் பரப்பளவு என்ன? 1 மீட்டர் பக்கம் கொண்ட 10 சதுரங்களை கொண்ட பொருளொன்றின் பரப்பு என்ன?
எவ்வளவு? 10 சதுரம். 1 மீட்டர் பக்கம் கொண்ட 10 சதுரம் இருக்காமா. அப்போ என்ன அர்த்தம்? 1 மீட்டர் இது மாதிரி எத்தனை இருக்கு? 10 கட்டம் இருக்கு. அப்போ எவ்வளவு பரப்பு? 10 மீட்டர் ஸ்கொயர். 10 மீட்டர் ஸ்கொயர் 10 சதுர மீட்டர். எப்படி கற்பனையாக மாற்றினீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அடிப்படை அழகு வழி அழகு அந்த கதையெல்லாம் சொல்கிறானுங்க. ரிவிஷன் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஒழுங்கான வடிவம் கொண்ட பொருள்களின் பரப்பு. இது ரெண்டையும் நாம் பார்த்துட்டோம். ஓகேவா? பரப்பளவு தானே? ரைட்டு. ஓகே, இது ரெண்டையும் பார்த்தாச்சு. அதே வட்டமாக இருந்தது அப்படின்னாக்கா பை ஆர் ஸ்கொயர். அதுக்கான ஃபார்முலா பையனா வேல்யூ எவ்வளோ சார்? பையனா அது ஃபிக்ஸடு வேல்யூ எவ்வளவு? 3 அல்லது 22 பையோட வேல்யூ அது ஃபிக்ஸடு கான்ஸ்டன்ட். அதை விட்டுருங்க. ஆர் அப்படிங்கிறது வந்துட்டு ரேடியஸ், ஆரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்னா ஆரம். வட்டம்னாவே அதோட முக்கியமான கேரக்டர் ஆரம். அப்புறம் சுற்றளவு. இது ரெண்டு தான். சுற்றளவுனா புரியுதா? சுற்றளவுனா சிங்கிள் டைமென்ஷன். இது ஃபுல்லாக எவ்வளோ லென்த் இருக்குது, இந்த கோடு எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு பார்த்தா சுற்றளவு. அதே மாதிரி இங்கே மீட்டரில் தான் வரும். சுற்றளவு எதில் வரும்? மீட்ரு. ஒரே கோடு தான் இது. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எவ்வளோ லென்த் இருக்குது. இந்த கோட்டுக்குள்ளே எவ்வளோ இடம் இருக்குதுன்னு பார்த்தா அதுக்கு பேர் என்னது? பரப்பளவு. செவுறு எவ்வளோ நீளம் இருக்குதுன்னு பார்த்தா என்னது? சுற்றளவு, பெரிமீட்டர். இந்த செவுத்துக்குள்ளே தரை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா என்னது? பரப்பளவு. கற்பனை பண்ண முடியுதா? பரப்பளவு. சரி, இப்போது வட்டம். வட்டத்தினுடைய முக்கியமானது என்னது? ஆரம். ஆரம்னா என்ன சார் அப்படின்னா, ஆரம்னா என்ன? சென்டர் பாயிண்ட்லேருந்து எங்கே வேணாலும் எடுக்கலாம். இங்கே எடுக்கலாம், இங்கே எடுக்கலாம், இங்கே எடுக்கலாம், இங்கே எடுக்கலாம். முதல்ல வட்டம்னா என்ன சார்னா, ஒரு மையப்புள்ளியை வச்சு சுற்றிலும் ஒரு கோடு வரும். அதுக்கு பேர் தானே இது வட்டம். இந்த மையப்புள்ளிக்கும் இந்த சுற்று வட்ட பாதை இருக்குல்ல, அதோட லென்த்து நீங்கள் எங்கே எடுத்தாலும் ஒரே அளவு தான் இருக்கணும். இங்கேருந்து இங்கே எடுக்கிறீங்க 2 மீட்ரு அப்படின்னா, இங்கேருந்து இங்கே எடுத்தாலும் 2 மீட்ரு தான் இருக்கும். இங்கேருந்து இங்கே எடுத்தாலும் 2 மீட்ரு, இங்கேருந்து இங்கே எடுத்தாலும் 2 மீட்ரு. அதுக்கு பேர் தானே இது வட்டம். வட்டம் இந்த மாதிரி இருந்தால் தான் வட்டம். இந்த மையப்புள்ளியிலேருந்து சுற்றளவு எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு பார்த்தா அதுக்கு பேர் தானே இது ஆரம். சரியா? எங்கே எடுத்தாலும் எவ்வளோ இருக்கணும்? ஆரம் ஒரே அளவாக தான் இருக்கும். ஆரம் ஒரே அளவாக இல்லைனாக்கா அதுக்கு பேர் என்ன கிடையாது? வட்டம் கிடையாது. ஓகேவா? ரைட்டு. ஓகே, அப்போது ஒரு வட்டத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கணுனாக்கா என்ன பண்ண? சுற்றளவுன்றேன், பரப்பளவு கண்டுபிடிக்கணுனாக்கா பை ஆர் ஸ்கொயர். பை வேல்யூ தெரியும்ல, அதை எடுத்துக்கணும். பையோட வேல்யூ என்னது? ஆரம் எவ்வளோ போட்டிருக்கு? 2 ஸ்கொயர். அப்போ பரப்பளவு கிடச்சிடும். ஓகேவா? 22/7 இன்ட்டு 2 2 4 மீட்டர் ஸ்கொயர். இது மீட்டரில் தானே போட்டிருக்கு. அப்போ 2 மீட்ரு இன்ட்டு 2 மீட்ரு மீட்டர் ஸ்கொயர் போட்டிங்கன்னா வந்துடும். ஓகேவா? அடுத்தது அதான் அங்கே போட்டிருக்கான் ஆரம் ஸ்கொயர். அதான் பையார் ஸ்கொயர் சுருக்கி இப்படி. இன்ட்டு வந்தால் என்ன பண்ண தேவையில்லை? அல்ஜிப்ராவில் பார்க்கும்பொழுது இன்ட்டு வந்துச்சுன்னா நம்ம சேர்த்த தேவையில்லை. அப்போ பை ஆர் ஸ்கொயர் அப்படியே போட்டு ப்ளஸ் வந்தால் தான் கன்ஃபார்ம் என்ன பண்ணணும்? ப்ளஸ் போடணும். மைனஸ்னால் போடணும், வகுத்தல்னால் போடணும். இன்ட்டு வந்தால் தேவையில்லை. அடுத்து முக்கோணம். முக்கோணம்னா என்ன தெரியுமா? திரும்ப பார்ப்போம், ஆப்டிடியூட் ரீசனிங்லேயும் பார்ப்போம். இருந்தாலும் பரவாயில்ல, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். எந்த ஃபார்முலாவும் மனோபானம் பண்ண வேணாம். செவ்வகமா
இது வந்து என்னது? சதுரம். இதில் பாதி என்னது? இது வந்துருச்சா? அதேமாரி அப்போ செவ்வகம், கார்த்தி புரியுதா? செவ்வகம் சதுரம், அதில் பாதி தான் என்னது? முக்கோணம். ட்ரைஆங்கிள். இப்போ இதையும் இதையும் பெருக்கினா என்ன கிடைக்கும்? செவ்வகத்தோட பரப்பு கிடைக்கும். சரியா? அதில் பாதி இருந்தால் போதுமா? பாதி தானே அந்த முக்கோணம். அப்போ என்னது? ஆஃப் எல் இன்ட்டு பி போட்டால் இந்த முக்கோணத்தோட பரப்பு கிடைக்கும், அல்லது அந்த முக்கோணத்தோட பரப்பு கிடைக்கும். அதேமாதிரி இதில் போட்டிங்கன்னா என்ன ஆகுது? அதே தான், ஆஃப் ஏ ஸ்கொயர். சரியா? சரி, இந்த இங்கே ஏ இன்ட்டு ஏவை தான் அங்கே என்ன வச்சுட்டான்? பிஹெச்னு வச்சுட்டானுங்க. பினா கீழே உள்ள பேஸு பி. இந்த கோடு இருக்குல்ல, அதான் ஹச், ஹைட்டு. சரியா? இதையும் போட்டால் என்ன கிடைக்கும்? இந்த சதுரம் அல்லது இந்த செவ்வகத்தோட மொத்த பரப்பு கிடைக்கும், அதில் பாதி கிடைச்சா போதும். ஸோ ஆஃப் பிஹெச். ஏன் சார் இந்த மாதிரி வச்சுருக்கான் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு முக்கோணம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இது பேஸ், பிரச்சனையே கிடையாது. ஹைட் எது? இதுவா இதுவா? இது ஹைட். அது ரெண்டுமே ஹைட்டு கிடையாது. ஸோ அங்கேருந்து இதான் ஹைட்டு, இது ஹைட்டு. இதையும் எடுத்துக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபார்முலா வச்சுக்காங்க. புரிஞ்சிக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது, புரியலாம் கேட்கணும். புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியாது. தெரிஞ்சிருச்சுன்னா ஓகே, குட்டு. புரிஞ்சிருச்சுன்னா குட். புரியலாம் கேட்கணும், கேள்வி கேட்கணும். எனக்கு இது வரலை அப்படின்னு தூக்கி போடக்கூடாது. உங்களால் முடியலைன்னா யாராலையும் முடியாது. சரியா? ரைட். இதெல்லாம் போட்டு சால்வ் பண்ணுங்க. அங்கே பாருங்க, ஒரு சதுர மீட்டர் என்பது 1 மீட்டர் பக்க அளவு கொண்ட சதுரம் ஒன்றினுள் அடைபடும் பரப்பாகும். புரிஞ்சா? ஒரு சதுர மீட்டர் அப்படின்னா அர்த்தம் 1 மீட்டர் பக்கம் கொண்ட ஒரு சதுரம். 1 மீட்டர் பக்கம், 1 மீட்டர் பக்கம், 1 மீட்டர் பக்கம். அந்த கட்டம் எவ்வளோ இடத்த பிடிச்சிக்கிட்டு அதுக்கு பேர் தானே இது ஒரு சதுர மீட்டர். இங்கிலீஷில் ஒரு ஸ்கொயர் மீட்டர். வேறு எப்படி எழுதலாம்? மீட்டர் ஸ்கொயர். தமிழில் எப்படி எழுதலாம்? மீட்டர் ஸ்கொயர். தமிழ், இங்கிலீஷ் எல்லா வார்த்தையும் அர்த்தம் தெரியணும். பரப்பு சதுரமாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. வட்டமாக இருக்கலாம், முக்கோணமாக இருக்கலாம். ஆமாவா? இலையோட பரப்பு, ஒரு இலை இருக்கா, அது எப்படி இருக்குது? என்ன ஷேப்? அது சொல்ல முடியாது. ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு ஷேப் இருக்குது. அப்போ எப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லையா? என்ன ஷேப்பில் வேணாலும் இருக்கலாம். அது மேலே எவ்வளோ இடம் இருக்குது? பாலோட பரப்பு எது? ஷேப்பு கேட்கல, பரப்பு. பாலுக்கு மேலே இருக்குல்ல, அதுதான் பாலோட பரப்பு. சரி, ரைட். கன அளவு அல்லது பருமன். 3 டைமென்ஷன், நீளத்தினுடைய 3 டைமென்ஷன், அதாவது 3Dன்னு சொல்லுவாங்கள்ல, 3D. இப்போ பார்த்தா இந்த ரூமில் செவரோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தா நீளம். இந்த செவறுகளுக்குள்ளே எவ்வளோ இடம் பிடிச்சிருக்கு கீழே தர அப்படின்னு பார்த்தா பரப்பு. இந்த ரூம் எவ்வளோ இடத்த பிடிச்சிருக்கு அதுக்கு பேர் தானே அது கன அளவு. அது என்ன சார், தரையை மட்டும் பார்த்தோம் பரப்பு. இந்த ரூம் எவ்வளவு? ரூம்னா அர்த்தம் மேலே செவரு, தரை, சீலிங்கு, தரை, 4 செவருக்குள்ளே எவ்வளோ இடம் இருக்குது அப்படின்னு பார்த்தா தானே இது கன அளவு. இங்கிலீஷில் வால்யூம்.
தரையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? தரைன்னா என்னது? பரப்பு தானே. என்ன ஃபார்முலா? L/B. ஓகேவா? சீலிங்கையும் சேர்த்திக்கணும். சீலிங் எது சேர்த்தனா ஆட் ஆகும்? ஹைட்டு. அப்போ LBH. லென்த்து மீட்டரு, பிரெத்து மீட்டரு தானே இருக்கும். நீளத்தின் அழகு என்னது? மீட்டர் தானே. ஹைட்டுக்கு அழகு என்னது? அதுவும் லென்த்து தான், மீட்டர். அப்போ என்னது? மீட்டர் கியூப். ஒரு மீட்டர் கியூப்னா எவ்வளோ சார்? சரியா? ஒரு கியூப் தான். கனசதுரம். ஒரு மீட்டர் நீளம், ஒரு மீட்டர் அகலம், ஒரு மீட்டர் உயரம். இந்த மாதிரி ஒரு டப்பா. அதுக்கு பேர் தானே அது ஒரு மீட்டர் கியூப். கியூபு ஸ்கொயர் கிடையாது, கியூப். இந்த தரையை மட்டும் எடுத்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் வரும். உயரத்தை சேர்த்திட்டோம். ஒரு மீட்டர் கியூப். ஓகேவா? ரைட். கனமீட்டர். கனமீட்டர். கனசதுரன்ட்டேன். கனமீட்டர். கியூபிக் மீட்டர் இங்கிலீஷில். இதுக்கு பேர் என்னது? கனமீட்டர் அப்படின்னு சொல்லலாம், அல்லது கியூபிக் மீட்டர் இங்கிலீஷில். சரியா? தமிழில் ஒரு மீட்டர் கியூப். கணம். கியூப்னா அர்த்தம் கணம். இதுதான் 3D. லென்த் ஒரு டைமென்ஷன், பிரெத் ஒரு டைமென்ஷன், ஹைட் ஒரு டைமென்ஷன். 3D படம்னு சொல்கிறாங்களே, இதுதான். அப்படியே சாட்சாத் அப்படியே உங்களை பார்க்குற மாதிரியே இருக்கும். நார்மல் ஸ்க்ரீன் எப்படி இருக்கும்? அந்த ஃபுல் அந்த பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்காது, பரப்பு மட்டும்தான் தெரியும். 3D பாருங்கள், அப்படியே உருண்டையாக அப்படியே ஃபுல்லாக தெரியும். ரைட். கேட்பாங்க கன அளவு புரியுதா? இங்கே பாருங்கள், அடிப்பரப்பு போட்டிருக்காங்க. அடிப்பரப்புனா என்ன அர்த்தம்? அடிப்பரப்புனா நீளமின்ட்டு அகலம். தர ரூமை கற்பனை பண்ணிக்கோங்க. உயரத்தை சேர்த்திங்கன்னா வேலை முடிஞ்சு. அப்போ அடிப்பரப்பு என்னது? மீட்டர் ஸ்கொயர். உயரத்தை சேர்த்துனா மீட்டர் கியூப். கனமீட்டர். கன அளவின் எஸ்ஐ அலகு கனமீட்டர் அல்லது மீட்டர் கியூப். கியூபிக் மீட்டர் அல்லது மீட்டர் கியூப். ஓகேவா? ரைட். இது அதே தான். இது வந்து என்னது? கனசதுரம். இது கன செவ்வகம். கோலம். பால் இருக்குல்ல, பால், அது. அடுத்து உருளை. கான்செப்ட் புரிஞ்சிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. சரியா? கீழே உள்ளது மட்டும் சேர்த்தனா A×A 2. உயரத்தை சேர்த்தனா A3. நீளம் அகலம் உயரம் எல்லாம் ஒரே ஹைட்டாக இருக்கும். அதுக்கு பேர் தான் கனசதுரம். அதே கன செவ்வகம். நீளம் அகலம், இது பேஸு, ஹைட்டு. கான்செப்ட் புரிஞ்சிங்கன்னா முடிஞ்சு போச்சுங்க. மனப்பாடத்துக்கு வேலையே கிடையாது. ஹைட்டை மட்டும் சேர்த்திங்க. ஃபார்முலா மனப்பாடம் பண்ணால் மறந்து போயிடும். கான்செப்ட் புரிஞ்சிங்கன்னா ஜென்மத்துலேயும் மறக்காது. LBH. அப்போ என்ன வரும்? மீட்டர். எல்லாமே மீட்டர் கியூப் தான், மீட்டர் கியூப். அடுத்தது கோலம்னா பால். தரையில் வட்டம் வரைஞ்சோம்னா என்னது? வட்டம். அதே ஹைட் சேருது, பாலாக மாறிடும். சரியா? ஹைட் எடுத்துக்கணும். அதுக்கு பேர் என்னது? கோலம். எதை எடுத்துக்கிறாங்க? இப்போ எடுத்துக்கணும். பை வந்துட்டு என்னது? ரைட். அங்கே என்ன எடுத்துக்குவோம்? πr ஸ்கொயரா பரப்புக்கு. இங்கே என்ன நடந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள். πr கியூபாக எடுத்துக்கணும். ஏன்னா ஆரம்னா என்ன அர்த்தம்? அதே மாதிரி தான் பாலில். இங்கே பாருங்கள், ஆரம் பரப்புக்கு கிடைக்கும், ப்ளஸ் உயரமும் அதே அளவு தான் இருக்கும். பாலோட மையத்திலிருந்து பாலோட நீங்கள் அந்த பாலுக்குள்ளே எந்த இடத்த பிடிச்சாலும் ஒரே அளவு தான் இருக்கும். அப்போ ஹைட்டுக்கு என்ன வரும்? பரப்பில் πr ஸ்கொயரா. ஸோ இங்கே இன்னொரு ஹைட்டை சேர்த்திக்கணும். ஹைட்டை சேர்த்துறதுக்கு என்ன பண்ணுறோம்? இதை சேர்த்திக்கிறோம். இன்னொரு ஆரத்தை ரேடியஸை சேர்த்திக்கிறோம். அதான் r³ πr³ ப்ளஸ்ஸு என்னது? 4/3 இன்ட்டு 4/3. 4/3யோட வேல்யூ என்ன தெரியுமா? 1/3.
மேக்ஸை போய் பார்த்துக்கோங்க. அப்போது இங்கே என்ன வேல்யூ வருதோ அதில் 1 மடங்கு ப்ளஸ்ஸு இன்னொன்றில் 2வது கேக்கில் 3ல் 1 மடங்கு அந்த வேல்யூ கிடைக்கும். 1.33 வேல்யூ கிடைக்கும் நமக்கு. சரி, அது மேக்ஸ்லாம் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப போட்டு குழப்ப வேணாம். 4/3 இன்ட்டு πr கியூப். கியூப் வந்தால் தான் என்ன இருக்கும், மீட்டர் கியூப்பில் வரும். கியூப் வரலன்னா ஃபார்முலா தப்பு. அடுத்து போகலாமா? ஐயோ, எங்கே கியூப் வரலையே. எங்க கியூப் வரமே இருக்கக்கூடாது. கியூப்னா என்ன அர்த்தம்? 3 டைமென்ஷன், நீளம், அகலம், உயரம். சரியா? உருளைனா என்ன தெரியுமா? சிலிண்டர் இருக்குல்ல, சிலிண்டரு லிட்டர்லாம் அளக்குறாங்கல்ல. சரியா? ஆமாம். சரி, பார்ப்போம். இதோட ஃபார்முலா பாருங்கள். சிலிண்டரை தூக்கி நிறுத்தி வச்சாச்சு. இது வந்து என்னது? பரப்பு. அதாவது வட்டத்தின் பரப்பு. வட்டத்தோட பரப்பு என்னது? πr². லிட்டர் இருக்குல்ல அளக்கிறது, அதோட அடிப்பரப்பு இருக்குல்ல, அது πr². ஓகேவா? இன்ட்டு ஹைட்டை சேர்த்திக்கணும். சரியா? ஆறில் எத்தனை இருக்கும்? 2 மீட்டர் இருக்கும். மீட்டர் 2 மீட்டர். ஹைட்டோட இது என்னது? இன்ட்டு மீட்டர் தான். வந்துருச்சா? மீட்டர் கியூப் வந்துருச்சா? ஸ்கொயர் இருந்தாக்கா அது வந்து பரப்பு. கியூப் வந்தால் தான் என்னது? அது கன அளவு. சரியா? இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் வாங்குறீங்களா 1 லிட்டர். 1 லிட்டர்னா எவ்வளோ தெரியுமா? 1 லிட்டர். 1 லிட்டர்னா எவ்வளவு? 1000 மில்லி லிட்டர். ஓகேவா? சரி, 1 மில்லி லிட்டர்னா எவ்வளோ தெரியுமா? 1 மில்லி லிட்டர் அப்படின்னா எவ்வளோ தெரியுமா? 1 சென்டிமீட்டர் கியூப். அப்போ 1000 சென்டிமீட்டர் கியூப் சேர்ந்தது தான் அது 1 லிட்டர். சரி, 1 சென்டிமீட்டர் கியூப்னா என்ன சார்? அடுத்த கேள்வி. 1 சென்டிமீட்டர் கியூப். ஒரு கியூப் இருக்குது. கியூப்னா என்ன இருக்கணும்? நீளம், அகலம், உயரம் இருக்கணும். இதுதான் ஒரு கியூப். எவ்வளோ இருக்கணும்? 1 சென்டிமீட்டர் கியூப். அப்போ 1 சென்டிமீட்டர் நீளம், 1 சென்டிமீட்டர் அகலம், 1 சென்டிமீட்டர் உயரம். இதெல்லாம் நீங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும். 100 மில்லினா அப்போ எத்தனை சென்டிமீட்டர் கியூப் இருக்கும்? 100 மில்லி லிட்டர்னு தான் சொல்லணும், மில்லின்னு சொல்லக்கூடாது. மில்லினா என்ன அர்த்தம்? அது முன்னொட்டு. 1000 சம பங்காக போட்டு 1 பங்கு எடுத்து அதுக்கு பேர் தான் மில்லி. மில்லி லிட்டர்னு தான் சொல்லணும். 100 மில்லி பால் கொடுங்கன்னு கேட்குறீங்களா? தப்பு. அது 100 மில்லி லிட்டர் பால் கொடுங்கன்னு கொடுங்க. 100 மில்லி லிட்டர்னால் எத்தனை சென்டிமீட்டர் கியூப்மா? 100 சென்டிமீட்டர் கியூப். புரியுதா? கற்பனை பண்ணுங்கள். இப்போது பால் 1 லிட்டர் பால்னால் எவ்வளவு? 1000 மில்லி லிட்டர். 1 மில்லி லிட்டர்னால் எவ்வளவு? 1 சென்டிமீட்டர் கியூப். கற்பனை பண்ணுங்கள். 1 சென்டிமீட்டர் தெரியும்ல ஸ்கேலில் இவ்வளோ வருமா? 1 சென்டிமீட்ரு. அந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கணும். அந்த டப்பாவில் பால் எத்தனை தடவை அளந்து ஊற்றணும்? 1000 தடவை அளந்து ஊற்றணும்னா அதுதான் 1 லிட்டர் பால். கற்பனை பண்ணால் புரியுதா? அதை தான் வச்சு அந்த ஸ்டாண்டர்டு அதெல்லாம் அளந்து வச்சுருக்காங்க. அதில் நம்ம ஆளுங்க அதில் ஒடுக்கெல்லாம் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவானுங்க? அளவு குறைஞ்சிரும். 100 மில்லி 200 மில்லி குறைஞ்சிரும். 10 லிட்டர் அளந்து ஊற்றுறப்ப என்ன ஆகும்? 1 லிட்டரு கிடச்சிரும் அவனுக்கு. சரி, அந்த மாதிரி. ரைட், ஓகே. இதெல்லாம் வந்து என்னது? அப்போது முன்னாடி ஆரம்பிக்கும்போது சொல்லியிருப்போம், திடப்பொருள் மட்டும்தான் நிறைய அளப்பாங்க. திரவம், வாயுலாம் எதில் அளப்பாங்க? கன அளவில் அளப்பாங்க. சரியா? லிட்டர் தானே போட்டிருக்கு. சிலிண்டரு ஆனால் இதில் இருக்குது, இடையில வருது, அதை விட்டுருங்க. ரைட், முடிஞ்சா?
3 சென்டிமீட்டர் பக்க அளவில் கனசதுரம். சொல்லுங்க பார்ப்போம். கீழே காண்பவற்றின் கன அளவினை கணக்கிடவும். 3 சென்டிமீட்டர் பக்க அளவில் கனசதுரம்னா அதோட இதே அளவு 3 × 3 × 3 சென்டிமீட்டர். நம்ம அப்புறம் வச்சுக்கலாம். 9 9 3 27 சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? எத்தனை மில்லி? அப்போ எத்தனை மில்லி லிட்டர்? 27 மில்லி லிட்டர். ஒரு சென்டிமீட்டர் கியூப்னா எவ்வளவு? 1 மில்லி லிட்டர். அப்போ 27 சென்டிமீட்டர் கியூப்னா 27 மில்லி லிட்டர். அதே மாதிரி போட்டு பாருங்கள். அதெல்லாம் திரவங்களில் கன அளவு. அதான் பார்த்தாச்சாங்க. நான் சொன்ன கதையெல்லாம் அங்கே வந்துருச்சு, படிச்சுக்கோங்க. 1 லிட்டர் ஈக்குவல் டு கியூசெக் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 கியூசெக் அப்படிவாங்க. கியூபிக் அதான் கியூபிக் சென்டிமீட்டர் தான் அப்படி சொல்கிறாங்க. கியூபிக் சென்டிமீட்டர் தானே அது. சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லலாம். இங்கிலீஷில் சொன்னால் அப்படி கியூபிக் சென்டிமீட்டர். அப்போ 1000 கியூபிக் சென்டிமீட்டர் அல்லது எப்படி சொல்லலாம்? சென்டிமீட்டர் கியூப். அதானது 1 லிட்டர். முன்னாடியே பேசியாச்சு. 1000 மில்லி லிட்டர். மில்லினா என்ன அர்த்தம்? 1000ல் 1 பங்கு. அப்போ 1 லிட்டர் பாலில் 1000ல் 1 பங்கு தானது 1 கியூசெக். 1 கியூசெக் ஈக்குவல் டு லிட்டர். கரெக்டா? அது அங்கே பார்த்துட்டு வந்தோடனே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. சரியா? புரிஞ்சுக்கிட்டே வாங்க. ஆமாம். ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களின் கன அளவு. இது இதில் அளப்பாங்க. 1 கேலன் அப்படின்னா எவ்வளோவாமா? அப்படின்னா எத்தனை லிட்ரு? 3.785 லிட்டர். இதெல்லாம் தேவையே இல்லை. இதெல்லாம் நம்ம விட்டாச்சு. அதுக்கு தான் எஸ்ஐ யூனிட் வந்துருச்சு. வீணாக போனோன்னு இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கானுங்க. அடுத்து 1 அவுன்ஸு அப்படின்னா எவ்வளோவா? 30 மில்லி. 1 குவாட் அப்படின்னா எவ்வளோவா? 1 லிட்டர். 1 குவாட்னா 1 லிட்டர். அடர்த்தி இன்னும் எவ்வளோ இருக்குது இந்த பாடம்? ஒரே நிமிஷம். நிறையா இருக்கா? நிறையா இருக்குது. சரி விடுங்க, இதோட முடிப்போம். சரியா? இல்லை இந்த பாடத்தை முடிச்சிடலாமா? ஒரு பிரேக் எடுத்துட்டு முடிச்சிடலாமா? போதுமா? சரி.